தற்போதைய அண்மை செய்தி, விண்வெளியில் இருந்து பூமிக்கு நேரலையில் பேசியிருக்கிறார் இந்திய விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா. இதனை தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆக்சியம் 4 திட்டத்தின் மூலம் விண்வெளிக்கு சென்ற இந்திய வீரர் சுபான்சு சுக்லா தற்பொழுது நேரலையில் பேசும் புதிய வீடியோ வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த புதிய சூழல் புது சவாலாக உள்ளதாக இந்திய விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா பேசியிருக்கிறார். இந்த பயணம் கூட்டு முயற்சிக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி எனவும் சுபான்சு சுக்லா தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். யோகேஸ்வரன், ஆக்சியம் 4 திட்டத்தின் மூலம் விண்வெளிக்கு சென்ற இந்திய வீரர் சுபான்சு சுக்லா தற்பொழுது நேரலையில் பேசியிருக்கிறார். அதில் அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கலாம். சிகாமணி, நேற்று சரியாக 12:01 மணிக்கு அமெரிக்காவினுடைய புளோரிடா மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஜான் கென்னடி சர்வதேச விண்வெளி ஏவுதளத்தில இருந்து சுபான்சு சுக்லா உட்பட 4 நாடுகளை சேர்ந்தவர்கள், அமெரிக்கா, போலாந்து உள்ளிட்ட 4 நாடுகளை சேர்ந்த விண்வெளி வீரர் மற்றும் வீராங்கனைகள் டிராகன் 9 விண்கலம் மூலமாக சர்வதேச விண்வெளி நிலையத்தை நோக்கி தங்களுடைய பயணத்தை தொடங்கியிருந்தார்கள். கிட்டத்தட்ட 36 மணி நேரங்கள் எடுக்கும் சர்வதேச விண்வெளி மையம் சென்றடைவதற்கு என ஏற்கனவே நாசா உள்ளிட்ட அமைப்புகள் தெரிவித்திருந்த நிலையில அந்த பயணம் என்பது இன்னும் சற்று நேரங்கள்ல, குறிப்பா ஒரு 2:30 மணி நேரங்கள்ல அது ISS சொல்லப்படக்கூடிய இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சர்வதேச விண்வெளி நிலையத்துல போய் இணைக்க இருக்கிறார்கள். அதற்கு முன்னதாக யூரோப்பிய ஒன்றியத்துக்கு மேல் பகுதியில இவர்களுடைய விண்கலம் பயணிக்கும் போது அமெரிக்க நேரப்படி 1:47 மணி, இந்திய நேரப்படி சரியாக 11:30 இருக்கும். இந்த நேரப்படி யூரோப்பிய ஒன்றியத்தின் மீது பறக்கும் போது அவர்கள் நாசாவுடனான தொடர்பை ஏற்படுத்தி நேரலையில பேசி வருகிறார்கள். அந்த காட்சிகளை தான் நாசாவும் ஸ்பேஸ் எக்ஸும் அந்த காட்சிகளை வழங்கி வராங்க. அந்த காட்சிகளை நீங்கள் திரையிலையும் பார்க்க முடியும். இதுல 4 பேர் முதல்ல ஆங்கிலத்துல உரையாற்றினார்கள். அதன் தொடர்ச்சியாக 4 பேரும் தனித்தனியாக அவரவருடைய மொழியில், சுபான்சு சுக்லாவை பொறுத்த மட்டுமே ஹிந்தியில அவருடைய உரை என்பது 2வது முறையாக இடம்பெற்றதை அந்த நேரலை காட்சிகள்ல பார்க்க முடிந்தது. சுபான்சு சுக்லா தன்னுடைய அனுபவத்தை முதல் முறையாக அவர் விண்வெளிக்கு டிராகன் விண்கலம் மூலமாக சென்றிருக்கக்கூடிய நிலையில தன்னுடைய அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்ற சில வார்த்தைகளை அவர் பகிர்ந்து கொண்டார். இதனை நான் நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணி அவர் தெரிவித்தார். குறிப்பாக நேற்றைய தினம் அமெரிக்காவினுடைய புளோரிடாவிலிருந்து இந்த விண்கலம் புறப்படும் போது, குறிப்பா டிராகன் 9 விண்கலம் மூலமாக தங்களுடைய பயணம் தொடங்கும் போது இருந்த அந்த உணர்ச்சி அப்படின்றது தன்னுடைய வார்த்தைகளால் விவரிக்க முடியாது, அப்படி ஒரு அனுபவமாக இருந்தது அப்படின்றத அவர் சுட்டிக்காட்டினார். அதே நேரத்துல விண்வெளியில தான் ஒரு குழந்தையாக இருக்கேன், இப்பதான் நான் ஒவ்வொன்னா கத்துக்க தொடங்குறேன் விண்வெளியை பற்றி அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய உரையின் போது குறிப்பிடுகிறார். யூரோப் ஒன்றியத்தின் மீது இப்ப நாங்க பறந்துகிட்டு இருக்கோம். இன்னும் சில மணி நேரங்கள்ல ISS ஓட நாங்க எங்க இணைப்பை ஏற்படுத்தி ISS குள்ள செல்வோம். இப்ப ISS எங்களுக்கு முன்னாடி சென்றுகிட்டு இருக்கு, நாங்க ISSக்கு பின்னாடி நாங்க பறந்துட்டு இருக்கோம் அப்படின்ற வார்த்தைகளையும் அவர் பதிவு செய்கிறார் அந்த நேரலை மூலமாக. இவை மட்டுமல்லாமல் அப்போலோ 11 மூன் மிஷன் சொல்லுவாங்க, அப்போலோ 11 தன்னுடைய பயணத்தை எங்கு தொடங்கியதோ அதே இடத்துல இருந்து நாங்கள் 4 எங்களுடைய பயணத்தை தொடங்கியது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும், இது தன்னுடைய தனிப்பட்ட சாதனையோ தனிப்பட்ட முயற்சியோ அல்ல, இது கூட்டு சாதனை கூட்டு முயற்சி என்பதையும் சுபான்சு சுக்லா தன்னுடைய நேரலை உரையின் போது தெரிவித்திருந்தார். சரியாக நாசா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடைய தகவலின்படி இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு மீண்டும் ஸ்பேஸ் எக்ஸும் நாசாவும் நேரலையை வழங்குவார்கள். அந்த நேரலை என்பது டாக்கிங் முறை என்று சொல்வார்கள், இணைப்பு முறை. ISS உடன் இவர்கள் செல்லக்கூடிய அந்த விண்கலம் என்பது இணைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கப்படும். அந்த இணைக்கக்கூடிய நடவடிக்கைகளை இன்று பிற்பகல் 2:30 மணி முதல் தொடர்ச்சியாக நேரலையில் வழங்கவும் திட்டமிட்டு இருக்கிறார்கள். அதற்கு முன்னதாக ஒரு 2 மணி நேரங்களுக்கு முன்பு விண்கலத்திலிருந்து அவர்கள் என்னென்ன விஷயங்களை எல்லாம் அவர்கள் பார்த்தார்கள், அவருடைய அனுபவங்கள் எப்படி இருந்தது அப்படின்றத ஆங்கில மொழியிலும் அந்த 4 நாடுகளை சேர்ந்தவர்கள், இந்தியா, அதே போல ஹங்கேரி, போலாந்து மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட 4 நாடுகளை சேர்ந்தவர்கள் அவரவருடைய பிராந்திய மொழிகளிலையும் அந்த விஷயங்கள் குறித்தெல்லாம் எடுத்த காட்சிகளையே நேரலையாக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் வழங்கியது. அதுல சுபான்சு சுக்லா பேசிய அம்சங்களையும் நம்ம பார்க்க முடிந்தது. சிகாமணி, சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய வீரர் சுபான்சு சுக்லா உள்ளிட்ட குழுவினரின் இந்த நேரடி பேச்சுவார்த்தை தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.